இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, மொட்டை மாடியிலேருந்து விதை சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம். தோட்டத்தில் எல்லாத்தையுமே வேண்டாத செடிகளை எடுத்து பட்டு போனது, புயலில் விழுந்த மரங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தோம். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புதிய நடவு செய்யலான்னு சொல்லிட்டு தோட்டத்தை வந்து சீரமைச்சு புது வடிவத்தை கொண்டு வரலாங்கிறதுக்காக எல்லா செடிகளும் அகற்றப்பட்டது. அப்போது முடக்கத்தானும் அகற்றப்பட்டு வந்தது. இப்போ அதுக்கு விதைகளை சேகரிச்சிட்ருக்கோம். இங்கேருந்து எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நான் எப்போவுமே எல்லாத்துலேயும் ஒன்று மொட்டை மாடியிலையும் வச்சுப்பேன், தோட்டத்துலேயும் நான் வச்சுப்பேன். 2 இடத்துல வச்சுப்பேன். தோட்டத்தில் 2 தோட்டத்தில் வச்சுருப்பேன். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம வீட்டில் அன்றைக்கி கிளியர் பண்ண வேண்டி இருந்தது. ஆடி மாதம்லேயே க்ளீன் பண்ணி புது செடிகள் வைப்போம் இல்லையா, மொட்டை மாடியில் க்ளீன் பண்ணிவிட்டு முடக்கத்தான் விதைகளை தான் இப்போ காணிக்காக்கா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை எடுத்து முரத்தில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விதைகளை கொண்டு போய் நாங்கள் அங்கங்கே தூவி விட்டுட்டோன்னா எனக்கு முடக்கத்தான் அங்கே கிடச்சிரும். அதே மாதிரி பிரண்டை நிறைய எங்கள் மொட்டை மாடியில் இருந்தது. எல்லாமே நாங்கள் சீரமைக்கும் போது கட் பண்ணி எடுப்போம் இல்லையா, அதில் இப்போ பிரண்டை செடியும் அக்கா கட் பண்ணி எடுத்துருவாங்க. இது எல்லாமே நாங்கள் விதை சேகரிப்பு மாதிரி சேகரித்து எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் எங்கள் தோட்டத்தில் நடவு பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்த உடனே, தோட்டத்தில் வச்சு வந்த உடனே உங்களுக்கு நான் அதுக்கு உண்டான அப்டேட்டை நான் கொடுக்குறேன்.